ஹாய் சிஸ்டர். சிஸ்டர் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷார்ட்டா சொல்ல முடியுமான்னு தெரியல. பட் நான் ட்ரை பண்றேன் சிஸ்டர். எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் பேபி இல்ல சிஸ்டர். எனக்கு குழந்தை இல்லாததுக்கு நான் ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். நெறைய டேப்லெட்ஸ், இன்ஜெக்ஷன் அது இதுன்னு பண்ணி நான் 5 இயர்ஸ் கழிச்சு நான் கன்சீவ் ஆனேன். அதுக்கப்புறம் எனக்கு ஏகப்பட்ட வெயிட் இன்க்ரீஸ் ஆனுச்சு. பிசிஓடி, தைராய்டுன்னு இருக்கிற எல்லா பிரச்சனையும் வந்துச்சு. நான் அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தப்ப நான் ஃபர்ஸ்ட் உங்க சேனல் பார்த்தப்போ, நான் அதுக்கப்புறம் உங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணேன். 2024ல ஃபர்ஸ்ட் நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி 3 மந்த்ஸ் வந்து எனக்கு வந்து 12 கேஜிஸ் கிட்ட குறைஞ்சிச்சு 3 மந்த்ஸ்ல. அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு டக்குனு பீரியட்ஸ் வரல. ஏன்னா நம்ம இவ்வளோ வெயிட் குறைச்சு பீரியட்ஸ் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தா அந்த டைம் கன்சீவ் ஆயிருந்தேன். அது செகண்ட் பேபி. எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்ல, எந்த டேப்லெட்டும் இல்ல, எதுவுமே இல்லாம நம்மளோட கிளாஸ்க்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணி அந்த டயட் ஃபாலோ பண்ணி மட்டுமே நான் கன்சீவ் ஆனேன். இது எல்லாமே உங்களால தான் சாத்தியமானுச்சு. எனக்கு இப்போ என் 2வது குழந்தை கையில இருக்கா அப்படின்னா நான் வந்து நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணதுனால மட்டும்தான். வேற எதுவுமே கிடையாது. அண்ட் அதை நான் வந்து ரொம்ப ப்ரௌடா சொல்லுவேன். அதுக்கப்புறம் நான் அப்படியே கன்சீவ் ஆன டைம்ல சொன்னேன், திருப்பி 10 மந்த்ஸ் கழிச்சு நான் வருவேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 10 மந்த்ஸ் முடிஞ்சிச்சு. நான் வந்து ஜாயின் பண்ணேன். இப்போ இந்த ஏப்ரல் மந்த்ல நான் ஜாயின் பண்ணிருந்தேன் சிஸ்டர். எனக்கு ஃபர்ஸ்ட் மந்த்ல 3.9 கேஜிஸ் குறைஞ்சிச்சு. ஆனா நான் ஜாயின் பண்றப்ப எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் நீ ஃபீட் பண்ற, இந்த டைம்ல போய் ஜாயின் பண்ணினா எப்படி இருக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. நானும் கன்ஃபியூஸ்டா தான் வந்தேன். ஆனா நீங்க இங்க ஃபீடிங் மதர் கிட்ட தனியா காட்டுற கேரா இருக்கட்டும். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வீக்ல தான் செப்பரேட்டா மெசேஜ் பண்ணி கேட்டீங்க, உங்களுக்கு இந்த டயட் ஓகேவா, உங்களால ஃபாலோ பண்ண முடியுதா, இல்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்க. யார் இந்த மாதிரி அக்கர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல சிஸ்டர். ஏன்னா ஃபீஸ் பே பண்ணினாலும் இந்த மாதிரிலாம் கேட்பாங்களான்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நீங்க இப்படி தனியா கேட்கணும்னு எதுவுமே இல்லை. நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொல்லிடலாம் ஈஸியா. ஆனா அது நமக்கு ஓகேவா இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டது அதுவே எனக்கு வந்து இத்தனை பேர் வந்து நம்ம இப்படி தனியா கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே நம்ம நான் கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கரெக்டா இந்த வந்து ஃபாலோ பண்ண சிஸ்டர். ஆனா மத்தவங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் இல்ல. என்னோட ஃபீடிங் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆனிச்சு. என்னோட அடுத்து இந்த பீரியட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. ஆனா இந்த வந்து எனக்கு நல்லாவே இருந்துச்சு. என்னோட பேக் பெயின் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. என்னோட லோவர் பேக் பெயின் ரொம்ப அதிகமா இருக்கும். அதுவுமே வந்து எனக்கு ரெடியூஸ் ஆனிச்சு. என்னோட குழந்தைக்கு என்னால நல்லாவே ஃபீட் பண்ண முடிஞ்சிச்சு. அதுவும் எல்லாமே என்னோட வெயிட்டும் குறைஞ்சிச்சு. எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் சிஸ்டர். அடுத்து நம்மளோட டயட் அட்டெண்டன்ஸ் வந்தோம்னா அதுவே நமக்கு ஐயோ இந்த ஒரு இன் கூட நம்ம வாங்கிடக்கூடாது, நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கு. ஆனா நீங்க அது கொண்டுட்டு வந்து சூப்பர் சிஸ்டம் சிஸ்டர். நீங்க அகைன் நீங்க மீன் வாங்கிடக்கூடாது. சப்போஸ் அப்படியே வாங்கிட்டாலும் நெக்ஸ்ட் டைம் அது வாங்காம இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கரெக்டா சாப்பிடணும். ஏதாவது நமக்கு சாப்பிடணும் தரணும், வேணா வேணா என்ன வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை சாப்பிடாம இருந்துடும். நிஜமா அந்த 1 மந்த் நம்ம டயட் பிக்சர்லாம் நான் திருப்பி பாக்குறப்ப நான் எவ்வளவு நல்ல விஷயங்களை சாப்பிட்டிருக்கேன், என் உடம்புக்கு எவ்வளவு நல்லதா இருக்கு அப்படின்னு நான் பாக்குறப்ப அது பாக்குறப்ப நமக்கு சந்தோஷமா இருக்கு சிஸ்டர். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸசைஸ் கிளாஸ் வந்தோம்னா சிஸ்டர், அது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பண்ணவே முடியாது. கடைசி 10 கவுண்ட்லாம் சான்ஸே இருக்காது. ஆனால் நீங்க நிக்காதீங்க பண்ணுங்க, நிக்காதீங்க பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லி அந்த 1 ஹவர் நமக்கு கிளாஸ் எப்படி போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. சூப்பரா புஷ் பண்ணிடுறீங்க சிஸ்டர். நம்ம எக்ஸசைஸா இருக்கட்டும், இல்ல யோகாவா இருக்கட்டும், யோகாலாம் ரொம்ப ரிலாக்ஸிங்கா அந்த 4 நாள் பண்ணிட்டு அந்த 5ஆவது நாள் யோகா பண்றப்போ நல்லாவே இருக்கு சிஸ்டர். பாடியும் சரி, மைண்டும் சரி, எல்லாமே நல்லா இருக்கு. நீங்க அதனால நல்லா நீங்க புஷ் பண்ணி கொண்டுட்டு போறீங்க. நீங்க இதை பண்ணுங்க பண்ணுங்க, நிக்காதீங்க பண்ணுங்கன்னு சொல்லி அப்படியே எதானாலும் ஒரு 2 செகண்ட் எடுத்து திருப்பி நீங்க பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க. அதனாலே நாங்க அப்படியே எப்படியும் பண்ணி வந்துடுறோம் சார். நல்லா இருந்தது சார். இந்த 1 மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. யார் வந்து உங்களுக்கு பிசிஓடி இருக்கு, இல்ல தைராய்டு இருக்கு, இல்ல நான் கன்சீவ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இல்லைனா ஃபீடிங் மதரா இருக்கேன், யாரா இருந்தாலும் தைரியமா வந்து உங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாம் சார். நாங்க அதை பண்ணணுமா இதை பண்ணணுமா எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம நீங்க சொல்றது மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதும். இது எல்லா பிரச்சனைக்கும் ஆனா உங்ககிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு சார். அதுதான் உங்களோட பெஸ்ட்னு நினைக்கிறேன். நம்ம எது சொன்னாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் உங்ககிட்ட இருக்கு. அதனால நம்ம இந்த பிரச்சனை இருக்கவங்க, இல்ல இதை தாண்டி வேற ஏதாவது பிரச்சனை இருக்கவங்களா யாரா இருந்தாலும் தாராளமா தைரியமா உங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாம் சார். அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஆனா இதை இன்னும் நல்லா கண்டினியூ பண்ணி நெக்ஸ்ட் மந்த் இன்னும் நல்லா பண்ணலாம் சார். தேங்க்யூ சார்.